வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ரசம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். துவரம் பருப்பு 1/2 கப், சாம்பார் வெங்காயம் 10, தக்காளி 2, கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகாய் வத்தல் ஒரு 6, முழு பூண்டு 1, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு, ஆயில். இப்போ நான் குக்கரில் துவரம்பருப்பு, தக்காளி, மிளகாய் வத்தல் 4, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது விசில் போயிடுச்சு, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அப்போது நாம் பருப்புலேருந்து தக்காளியையும் வத்தலையும் எடுத்துடலாம். அதை தான் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பருப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் 2-3 பருப்பு விழுந்தாலும் பரவாயில்லை, ரசம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது தனியாக நெய்யை ஊற்றி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. இந்த நெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே நல்லா பருப்பு கமகமன்னு இருக்கும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. அதோட கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். அதோட நம்ம ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்ச உடனே அதோட வெங்காயத்தையும் போட்டுருங்க. சாம்பார் வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது 2 மிளகாய் வத்தலையும் கிள்ளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. அதோட பூண்டு 4 தட்டி சேர்த்துக்கோங்க. பருப்பு கமகமன்னு வாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டன் கலரில். இப்போது பருப்பில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா இந்த மத்து நம்ம பருப்பு கடைவோம் இல்லையா, அந்த மத்தால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இப்போது சுவையான கம பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. மல்லி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை ஒரு கொத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தக்காளி மிளகாய் வத்தல்லாம் வேக வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நார்மல் ரசத்துக்கும் இதுக்கும் இந்த ஒன்று தான் வித்தியாசம். இது நல்ல டேஸ்ட்டு, கமகம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு ரசம். இந்த பருப்பு தண்ணியை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா கையால் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரசம் ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ நான் அரிசி களைஞ்ச தண்ணியை, கடைசியாக கழுவுன தண்ணி 2 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த ரசத்தோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரசத்துக்கு தனியான டேஸ்ட்டை கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் ரசம் வைக்கும்போது அரிசி களைஞ்ச தண்ணியில் கடைசியாக கழுவுன அந்த 2 தண்ணியையும் எடுத்து ரசத்தில் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியோட ரசம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஊற்றி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணியாச்சு. ரசம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறேன். ரசம் நெய்யை ஊற்றி வைங்க, சூப்பராக இருக்கும். அந்த நெய்யில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அதோட 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எப்பயுமே ரசத்துக்கு மட்டும் நீங்கள் எப்பயும் அந்த தாளிக்கும் போது கறியிடக்கூடாது. மஞ்சத்தூளையும் போட்டுக்கோங்க. இப்போது எதுவுமே கருகக்கூடாது. அதோட பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா கமகமன்னு பொரிஞ்ச உடனே நீங்கள் அதை ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம். இப்போது பொரிஞ்சிருச்சு. இப்போ ரசத்தை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அது சூடாகணும். நல்லா நுரக்கட்டி பொங்கி வரும்போது 2 கொதி கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கொதிக்க விடாதீங்க, புளி கடுத்துடும். அப்படியே 2 கொதி வந்தோன்னே அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.